ஒரு பயணத்தின் தொடக்கம் நண்பர்களே. என் வாழ்க்கை பாதையில் நான் சந்தித்த உண்மைகள், என் அனுபவங்கள், என் உணர்வுகள், அதிலிருந்து வந்ததே இந்த சித்தர் பற்றிய கதை. இது கற்பனை கதைதான். ஆனா இந்த கதையின் உள்ளே உண்மை கலந்திருக்கிறது. சித்தர்கள் எப்படி யோசிப்பார்கள்? அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்கள் சீடனிடம் என்ன எதிர்பார்ப்பார்கள்? அவர்கள் ஆன்மீகத்தில் என்ன கற்பிப்பார்கள்? இவையெல்லாம் நான் கண்டும் கேட்டும் கற்றும் வந்த அனுபவத்தின் வெளிப்பாடு. நான் சந்தித்த முதிய சித்தர் சுமார் 10 வருடங்களுக்கு முன் ஒரு நாள் நான் தனியாக பஸ்ஸில் ஏறி தேன்மலையின் அடிவாரத்துக்கு போனேன். அப்போது மாலை நேரம். சூரியன் பொன்னிறத்தில் மறைய குளிர்காற்று மெதுவாக முகத்தில் பட்டது. நான் மேலே செல்ல ஒரு மெலிந்த பாதை மட்டுமே இருந்தது. நான் அங்கிருந்து மேலே செல்லத் தொடங்கிய போது மேலிருந்து ஒரே ஒளி விழுவது போல தெரிந்தது. பாதையில் யாரும் இல்லை, ஓசையும் இல்லை. அந்த அமைதி வேறொரு உலகத்தைப் போல் இருந்தது. அந்தச் சமயத்தில் நான் ஒரு முதியவரை கண்டேன். வெள்ளை மடிப்பு வேஷ்டி, உயரமான நெற்றியில் வைப்புத்திரு, முகத்தில் தெரியும் ஆனந்தமான அமைதி. அவர் யாரோ தெரியாது. ஆனா அவரை பார்த்த உடனே உள்ளே ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை, ஒரு விளக்கம் இல்லாத ஈர்ப்பு. அவர் என்னை பார்த்து மெதுவாக சிரித்தார். ரஞ்சித், நீ எப்படி வர்ற? அவர் கேட்டார். அவர் என் பெயர் எப்படி தெரியும்? நான் அதிர்ந்து போனேன். அவர் சிரித்தார். சித்தர் கிட்ட எதுவும் ரகசியமில்லைமா அப்படின்னு சொன்ன அவர் ஒரே மூச்சுடன் கல்லின் மீது அமர்ந்தார். உண்மையான சித்தர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த முதியவர் எனக்கு முதல் பாடம் சொன்னது இதுதான். சித்தர் அப்படின்னா மலைக்குள் ஒளிந்து கிடக்கிற வித்தியாசமான மனிதர்கள் இல்லை. சித்து அப்படின்னா சுத்தம். சித்தர் அப்படின்னா சுத்தமானவன். அவனுடைய உணர்ச்சி, மனசு, உயிர், பிராணன் எல்லாம் தூய்மையான நிலையில் இருக்கும் மனிதன். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்கு நேரா விழுந்தது. மக்கள் நம்மளை பற்றி கதைகள் படைக்கிறாங்க. நாம பறக்கிறோம், நீர்ல நடக்கிறோம், சாம்பல் சாப்பிடுறோம். இவையெல்லாம் கதை. உண்மையான சித்தர் அமைதியாக இருப்பார், அன்பாக இருப்பார். அவனுடைய கண்களில் எப்பொழுதும் கருணை இருக்கும். அவரின் குரல் மெதுவாக இருந்தது, ஆனா அவ்வளவு சக்தி இருந்தது. சித்தரின் ரகசியங்கள். முதல் பாடம். நான் அவர் முன் அமர்ந்தேன். அவர் சொன்னார், மனிதனுக்கு 3 பூட்டுகள் இருக்கு. மனம், மூச்சு, ஆசை. இந்த 3ம் பூட்டாக இருந்தால் அவன் உள்ளே இருக்கும் ஜோதி வெளிச்சம் வராது. சித்தர்கள் இதைத்தான் சுத்தம் செய்வாங்க. நான் கேட்டேன், எப்படி? அவர் சிரித்தார். மனம் அமைதி ஆகணும், அதற்கு மூச்சு மெதுவாகணும். மூச்சு மெதுவானா ஆசை குறையும், ஆசை குறைந்தா அவன் தெய்வத்துக்கு நெருக்கமா வருவான். அந்த ஒரு விளக்கம்தான் நேரடியா குண்டலினி கொள்கை. நான் அப்பொழுது அந்த ஆழத்தை புரியல. ஆனா அந்த வார்த்தை என்னை விட்டே போகவில்லை. சித்தரின் வாழ்க்கையில் நான் ஒரு நாள் அந்த மலைப்பகுதி எந்த பக்கத்திலும் காடு போல் இருந்தது. அவர் சிறிய குகையில் வாழ்ந்தார். முன் ஒரு கல் மட்டும். இரவு போகாதேமா, இங்க தங்குடா, இது உனக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். அந்த இரவு நான் அந்த குகையில் அமர்ந்தேன். அவர் பேசவில்லை. அவர் தியானமா அமர்ந்தாரு. சுமார் 20 நிமிடம் கழித்து ஒரு மென்மையான வாசனை காற்றில் கலந்தது. அது மரம் வாசனை இல்ல, அது சந்தனம் இல்ல, அது ஏதோ வேறொரு உலக வாசனையோ போல. நான் அசர்ச்சியோடு பார்த்தேன். அவர் கண்களை திறந்தாரு. நீ என்ன யோசிச்சிருக்கேன்னு தெரியும். அது நான் இல்லம்மா, என் சுவாசம்தான். உள்ள எனக்கு நடுங்கல். அது பயம் இல்ல, அது ஒரு புனித உணர்வு. சித்தரின் உணவு எல்லோரும் நினைச்ச மாதிரி சித்தர் ரொம்ப காம்ப்ளிகேயான உணவு சாப்பிட மாட்டாரு. அவர் ஒரு சிறிய கிண்ணம் எடுத்தார். அதுல நெல்லிக்காய், ஒரு ஹேண்ட்ஃபுல் உளுந்து, ஒரு பனங்கற்கண்டு, அவரது உணவு. இதுதான் அவர் சொன்னாரு. சித்தர் சாப்பாடு அப்படின்னா உடம்பு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவுதான். அதிகமா சாப்பிட்டா உடம்பு சுத்தமா இருக்காது. உடம்பு சுத்தம் இல்லைன்னா பிராணன் சுத்தம் வராது. அவரது ஆசீர்வாதம் போய் அந்த இரவு தூங்கும்போது அவர் என்னை பார்த்து சொன்னாரு, ரஞ்சித், நீ இன்னும் போக்கி சந்திக்க போற பல சித்தர்கள் இருக்காங்க. நீ கஷ்டம் பார்க்க போற, தவம் செய்ய போற, மனசு உடைய போற. சிலர் உன்னை தவறா புரிஞ்சுக்க போறாங்க. ஆனா நீ பயப்படாதே. உன் உள்ளே இருக்கும் தீபம் நேர் பாதை காட்டும். அந்த வார்த்தை என் வாழ்க்கையையே மாற்றியது. சித்தர் கொடுத்த ரகசிய வாக்கியம். காலை நேரம். சூரியன் எழும்பியதும் அவர் என்னை அழைத்து சிறிய காகிதம் கொடுத்தார். அதில் ஒரு வார்த்தை, சுத்தி. நான் கேட்டேன், இதன் அர்த்தம்? அவர் சொன்னார், உண்மை என்றால் சுத்தம், சுத்தம் என்றால் சித்தர். மயக்கம் இல்லாத மனம் சுத்தம்.
ஆசையில்லாத மனம் வலிமை, அன்பு நிறைந்த மனம் ஜோதி. அதுவே அவர் கொடுத்த பெரிய உபதேசம். நான் கீழே இறங்கும்போது, அவரை விட்டு கீழே வரும்போது, எனக்கு உள்ளே ஒரு உணர்வு. என் உடம்பு லேசாயிருக்கிறது, என் மூச்சு மெதுவாகிறது, என் மனம் குளிர்ச்சி. அந்த மலை, அந்த குகை, அந்த முதியவர் எனக்கு இன்னும் நினைவு. கீழே வந்ததும் மக்கள் சொன்னார்கள், அந்த மலையில யாரும் இருக்க மாட்டாங்க, அங்க யாரே இல்லப்பா. அது எல்லாம் காட்சி மாதிரி வரும். நான் அதிர்ச்சியோடு மலை திரும்ப பார்த்தேன். ஆனா எனக்கே தெரியும், அவர் சித்தர்தான். அவர் உண்மை, அவர் அருள். முடிவு. என் அனுபவம், என் வெளிப்பாடு. இந்த கதையை நான் சொல்வது உங்களை பயமுறுத்தல்ல, யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணல்ல. இது என் சொந்த உணர்ச்சி, என் சொந்த அனுபவம், என் உள்ளம் சொன்ன வெளிப்பாடு. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்மீக கதைகளில் ஆர்வம் இருந்தால், அது உங்க மனசுக்கு பிடித்திருந்தால், நீங்கள் வந்து என்னை ஆதரித்தால், நான் இன்னும் ஆழமான சித்தர் கதைகளையும் ஆன்மீக ரகசியங்களையும் உங்களுக்காக கொண்டு வருகிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய சக்தி. நன்றி நண்பர்களே. உங்கள் ரஞ்சித் சாத் ஆண்டி ரஞ்சித்.